பிரதமர் வெளிநாடு போயிருந்தாலுமே இங்க நாடாளுமன்றம் நடந்துட்டு தான் வந்து இருக்கு. பல மசோதாக்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க, தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சு வெங்கடேசன் வந்து பேசுறப்ப அந்த திருப்பரங்குன்ற சர்ச்சையை வச்சு பேசியிருக்காரு. நீதிபதிகளோட அந்த சாயலுங்கிறது தீர்ப்புல விழுகிற மாதிரி சாபக்கேடு இந்தியால எதுவுமே இருக்க முடியாது அப்படிலாம் கோட் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து ஒரு சட்ட திருத்தத்திலேயே 70 திருத்தம் நீங்க வந்து கொண்டு வரீங்க. சிறந்தவற்றா மாற்றத்தை நீ கொண்டு வரலாம், ஆனா சிறந்தவற்றை ரொம்ப மோசமாக்க தான் நீங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்கிற மாதிரி குற்றச்சாட்டம் அடிக்கிருந்தாரு. ஆமா, இது வந்து இந்த பேர் மாத்தினாங்கல்ல, மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வேற ஒரு ராம்ஜின்னு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது வாயிலே நுழையல. அதை பத்தி விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ கூட நம்ம தமிழ்நாட்டு திமுக எம்பி செல்வ கணபதி அவர் பேரை சொல்றதுக்கே ரொம்ப திணறினாரு சபாநாயகர் ஓம் பிர்லா. அப்போ வந்து செல்வம் அது இதுன்னு சொல்ல எதிர்கட்சியில் இருக்கவங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் செல்வ கணபதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரே எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாரு. இதுதான் எங்களுக்கான ப்ராப்ளம். நீங்க வந்து திட்டங்கள்லாம் சமஸ்கிருதம் ஹிந்தியில வைக்கிறீங்க, நீங்க என் பேரை சொல்ல எப்படி திணறீங்களோ அது மாதிரிதான் நாங்க திட்டங்கள் பேரை சொல்றதுக்கு திணறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இத்தனை ஈஸியான பேர் தான், செல்வ கணபதி. இது விக்சித் பாரத்ஜி ராம்ஜிங்கிறது படிக்க முடியும் நம்மளால. இல்ல, அந்த ராம்ஜிலையும் கொஞ்சம் உள்ள போனோம்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வாய்க்குள்ள நுழையல. அதே மாதிரி ப. சிதம்பரம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மா காந்தி பேரை நீக்கிறது அப்படிங்கிறது அவரை படுகொலை செஞ்சதை விட ரொம்ப மோசமான செயல். இந்த திட்டத்துல இருந்து பேரை நீக்கினதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க பிஜேபி காரங்களாம் எப்படி மகாத்மா காந்தி மேல ஒரு வெறுப்புணர்வோட ஒரு காழ்ப்புணர்வோட இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விமர்சனம்லாம் வச்சாரு. காந்தி ஒன்னும் எத்தனை முறை தான் சொல்லுவாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் துரை வைக்கோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டமே இப்ப 50 நாள் 60 நாள் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம், 125 நாள்னு சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஒரு கமிட்டி வேற ஃபார்ம் பண்றாங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்கலான்ட்டு. அப்ப அதுல அவங்க வேணுங்கிற மாநிலத்துக்கு கொடுப்பாங்க, வேணாங்கிற மாநிலத்துக்கு நிப்பாட்டிடுவாங்க. அதுலயும் என்னன்னா 60% மத்திய அரசு கொடுக்க போகுது, 40% மாநில அரசு வந்து கொடுக்கணும். அது இப்ப கிராம பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்தினதே இந்த மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான். அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் வந்து தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்குமே ஆப்படிக்கிற வேலையை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் அவரு.